இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் இக்கட்டான நேரத்தில் தான் சொல்ல, இதை பண்ணுனா நானே இப்படி இருக்கிறேன், நான் ஏன் இப்படி பண்ணணும். கீழ்ப்படிதல் நமக்கு ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளைகளுக்கு முதல் வார்த்தை கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும். கீழ்ப்படியாமல் நாம் பாட்டுன்னு ஒரு படி நடந்தா அவர் 10 படி கீழே தள்ளி விட்டுருவார். ஆமே. நம் முதல் படி கீழ்ப்படி. ஆமே. எல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படி, ஆண்டவருக்கு கீழ்ப்படி. நீ முதல் படி கீழ்ப்படி. ஓகே, இந்த முதல் படி கீழ்ப்படி. ஆண்டவர் சொல்றாரு ஆழத்தில் கொண்டு போ. அப்போ அந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி செய்யறேன். அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படலை. ஆண்டவருக்கு தேவை கிடையாது, கீழ்ப்படி. என்ன படி? ராம் முழுவதும் பிரயாசப்படுறான், கீழ்ப்படி. நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன், எத்தனை வருஷமாக நீங்கள் பிரயாசப்பட்டீங்கள் நடக்கிறியோ, இன்னைக்கு ஆண்டவருக்கு, ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், இந்த சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், இந்த எண்ணத்துக்கு கீழ்ப்படுகிறேன், என்னை நீங்கள் உயர்த்துற இடத்துக்கு என்னை கொண்டு வந்துட்டீங்க. சொன்ன உடனே அவன் சொல்கிறான், ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்ணுறேன், வலையை போடுகிறேன். ஆகிலும் வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். சொன்ன உடனே மனுஷன் போட்டான் பாருங்க, வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன், வலை கிழிந்து போகத்தக்கதான மீனும். அது மட்டும் இல்லை, இந்த மீன் படகு ரொம்பது மட்டும் இல்லாமல் அவங்க நண்பர்கள்லாம் கூப்பிட்டு வா படகு ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆசீர்வாதம். அப்போனா முதல் வசனம் என்னாகும் 6:24 என்ன சொல்லுது? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து ஃபர்ஸ்ட் உன் குறைய கர்த்தர் நீக்கிடுவார். ஆமே. ஃபர்ஸ்ட் உன் குறைய முதல்ல குறையோடு வந்து ஆராதிக்க விட மாட்டாரு, முதல்ல உன் குறைய தான் நீக்குவார்.